சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் வருடம் உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் ஈடேறணும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல செல்வம், அதே போல் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் பரிபூர்ணமாக நல்ல மனசுக்கு விருப்பப்படி நடக்கணும். அதே போல் குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடமாக வருதுங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி இருக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி அப்படி இருக்காது, அல்லது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது, அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது. இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, இப்படி ரெண்டு இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் பொதுவாக உள்ள ஒரு நியதி. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. தாரா கிரகங்களாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், புத பகவான், அதே மாதிரி குரு பகவான், அடுத்தது சுக்கிர பகவான், சனி பகவான், எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. இதுல ஒரு டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் ஒரு கிரகத்துல ஒரு வீடை தாண்டி ஒரு ராசியை தாண்டி அடுத்த ராசி வரைக்கும் போறாரு. 3 ராசிக்கு அவர் போறாரு. இதே 2026 அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இதை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே நீங்க என்ன சொல்லலாம்னா, அது இருக்கட்டும் சுவாமி, அது எப்படியோ போட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணும், எங்க ராசிக்கு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்க கேட்கக்கூடியது எனக்கு புரியுது. அதனால உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத தெளிவா இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கிரக சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல நடக்கக்கூடியதே சனி பகவானினுடைய பயிற்சி தான் நடக்குது. சரியா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கால புருட தத்துவத்தில் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீடு காலபுருடத்தினுடைய கடைசி வீடு அதுதான் மீனம் தான். அந்த மீனத்துக்கு அவர் மாறுறாரு. இந்த மாறக்கூடிய விஷயத்தினால எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்களினுடைய பயிற்சினால எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம், இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியானது தான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலனும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அநேக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவகிரக கோவில்கள் எல்லாத்துலேயும் சரி, திருக்கடையூர் கோவில் நம்ம சாந்தி கல்யாணம் செய்யக்கூடிய கோயிலாகட்டும், அதே மாதிரி ஆதீனகர்த்தர்களுடைய கோவில்கள் எல்லாத்துலேயுமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் செய்கிறோம். அதனால் நாமும் இந்த வாக்கிய முறைப்படி தான் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த வருடத்திற்கான பலன் 2020ற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடக ராசிக்கு இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலை இருக்கு. கடகராசிக்கு ரொம்ப நாளாகவே டைம் சரியில்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமச்சனி பரட்டி எடுத்துருச்சு. ஒரு மத்தளத்தில் 2 பக்கம் அடி வாங்குறாங்க, அடிக்குது அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு திருமண இடம் பூரா அட்டி, எங்கே திரும்பினாலும் அட்டி, அந்த மாதிரி சூழ்நிலை போகுது. குடும்பத்துக்கு வந்தால் யாருக்காவது உடம்பு சரியில்லை, வெளியில் போனால் உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்படி திரும்பி பார்த்தா யாராவது சொந்தக்காரங்க தவறி போயிட்டாங்க, இப்படி போனால் சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல பிரச்சனை, அப்படி அது மாதிரி சொந்த பிஸ்னஸ் செய்கிறோம், அதில் ஏதோ பணம் கொடுத்தாங்க, அந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு. எப்போதும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ரெகுலர் கான்ட்ராக்டர், அவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய முகவரை உங்களை விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் இதில் ஏதோ நான் சொன்னதில் 1 அல்லது 2 அல்லது 2க்கு மேல் 3க்கு மேல் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. சரி சுவாமி, இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறத கேட்டாலே எதுவாக இருக்குது, வரக்கூடிய வருடமாவது நல்லா இருக்குமா அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த வரக்கூடிய வருடம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு 80% இதில் நல்லதும் இருக்குது, 20% நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. இது என்னங்க இவ்வளோ 20 வருஷம் என்ன முதல்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம். சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். முதல்ல என்னென்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு அஷ்டம சனி விலகுது.
இவ்வளோ நாளாக உங்களை வந்து படாத பாடுபடுத்தி உங்களை கொஞ்சம் உங்களை வறுத்து எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அஷ்டம சனி இப்போ விலகி போய்கிட்டார். எப்போதுமே ஒரு விஷயத்த புடம் செய்ய 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 தான் அது வந்து மிருகேறும். வைரத்தை வந்து பட்டை தீட்ட தீட்ட தான் அது வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வைரத்துக்கு தீட்டப்பட்டதான ஒரு பட்டை தீட்டப்பட்டது. அது இப்போ வந்து பிரகாசிக்கக்கூடிய காலம் இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. அதனால் இந்த வருடத்தினுடைய முற்பகுதி அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த மத்தியம காலம் சரியா சொல்ல போனால் 6ஆம் மாதத்துலேருந்து, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த செப்டம்பர், இந்த 4 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்னாடி வரக்கூடியது, ஏன்னா அதுக்கப்புறம் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு மாறிடுவார். அதில் தான் உங்களுக்கு அமக்கலமாக இருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படிங்கிறதான அந்த மாதங்கள் எல்லாமே அமக்கலமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு குரு வந்துருவார். அதன் பிறகு தனஸ்தானத்தில் குரு கேட்கணுமா, யோகம்தான், பெரிய ஒரு உல்லாசமான வாழ்க்கை அமையும். போராத குறைக்கு அஷ்டமச்சனியும் விலகி விட்டார். அஷ்டமச்சலகி வந்து இடையிலே நம்ம மார்ச் மாதமே உங்களுடைய 9ஆம் பாவத்துக்கு ஒரு மாறிடுறாரு. அப்போது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகக்கூடியது பல வகையிலும் நன்மை. தொழில் செஞ்சவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த போட்டிகள் அல்லது ரெகுலராக வந்துட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாமே மாறி போன விஷயம் எல்லாம் சொன்ன பாருங்க, எல்லாமே மாறிடும். அப்படியே தலைகீழாக மாறும். எல்லாருமே உங்களை வந்து சேருவாங்க. பெரிய ரீயூனியன் ஆனது ஏற்படும். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் சாத்தியமாகவே கிடைக்கும். அதே மாதிரி வந்து பரிபூர்ணமான தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ரொம்ப நாளாக சாமியை கும்பிடணும், இதை செய்யணும், இந்த ஊருக்கு போகணும், இந்த வழிபாடு பண்ணணும், அந்த குலதெய்வத்தை கும்பிடணும், மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, போகவே முடியாது. முயற்சி 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 முயற்சியே தான் இருக்கும். அந்த முயற்சி திருவினையாக்கக்கூடிய காலம் இப்போ தான் வருது. அதனால் இந்த முயற்சி திருவினையாக்கக்கூடிய காலம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. அதனால் அமோகமான நல்ல வளர்ச்சிகள் கொண்டதாகவே இந்த 2026 கடகராசிக்காரங்களுக்கு அமையுது. எதுலெல்லாம் சுவாமி கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன பாருங்க, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு வருகிறார் அந்த 4 மாத காலங்கள். அதனால் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாதங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறப்ப, முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது, அல்லது ஏதோ ஒரு கோப்பில் கையெழுத்து போடுறீங்க, ஏதோ ஒரு ஃபைல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அல்லது ஏதோ ஒன்று வந்து பதிவு பண்ணிக்கிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா அதில் 1க்கு 2 முறை யோசிச்சுட்டு செய்யுங்க. முக்கியமாக ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சிவபெருமானை கும்பிடணும். சிவபெருமான், அம்பாள் சேர்ந்து இருக்கக்கூடியதான அந்த இடத்தை வந்து நீங்கள் கும்பிடணும். சுவாமி மட்டும் தனியாக இருக்கிறதோ அப்படி இல்லாமல் சுவாமியும், அதாவது சிவபெருமானும் பார்வதி அன்னையும் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் போய் சிவபெருமானையும் பார்வதி அன்னையும் கும்பிட்டு வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுபிக்ஷங்கள் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக.